இயக்குனர் பாக்கியராஜாவின் மறைவிற்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் நடிகர் ராகவா லாரன்ஸ் தனது இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்கிறார். இயக்குனர் பாக்கியராஜ் இன்று காலை மாரடைப்பால் காலமான நிலையில் இது ஒரு திரையுலகிற்கு பேரிழப்பாக கருதப்படுகிறது. பல திரைத்துறையினர் மற்றும் எடப்பாடி பழனிசாமி, ஆளுநர் அர்லேக்கர் என பலரும் இரங்கல் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது நடிகர் ராகவா லாரன்ஸ் தனது இரங்கல் பதிவை வெளியிட்டுள்ளார். அவரது படைப்புகள் பல தலைமுறையினரை தாண்டி தற்போதும் புகழ்பெற்று இருப்பதாகவும் அவரது இறப்பு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது எனவும் நடிகர் ராகவா லாரன்ஸ் தனது இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திரைப்படத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு மறக்க முடியாதது எனவும் புகழாரம் சூட்டியிருக்கிறார் ராகவா லாரன்ஸ். மறைந்த பன்முக ஆளுமை கொண்ட இயக்குனர் பாக்கியராஜின் மறைவிற்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அவரது படைப்புகள் பல தலைமுறையினரையும் ஊக்கப்படுத்தி உள்ளது என்றும் அவரது மறைவு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எனவும் அவரது இரங்கல் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயக்குனர் பாக்கியராஜாவின் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என நடிகர் ராகவா லாரன்ஸ் தனது இரங்கல் பதிவை வெளியிட்டுள்ளார். மருத்துவமனையில் இருந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியராஜின் இல்லத்திற்கு அவரது உடலானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நாளை பிற்பகல் உடல் தகனம் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. குறித்தான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், நாளை பிற்பகல் பாக்கியராஜின் உடலுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட இருக்கிறது. தற்போது உடலானது கொண்டு வரப்பட்டுள்ளது. அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன கண்ணன்? யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? என்னென்ன ஆளுமைகள் அவருடைய இறப்பிற்கு இரங்கல் பதிவு தெரிவிச்சிருக்காங்க? உங்க விரிவான தகவல். நீங்கள் கூறியது போலவே நாளை பிற்பகலில் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு பயணித்த நடிகர் நடிகைகள் மற்றும் அவரோடு பயணித்த அவரால் உருவாக்கப்பட்ட உதவி இயக்குநர்கள் உள்ளிட்ட பலரும் இப்போது அங்கு நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகே உள்ள அவரது இல்லத்தில் கண்ணீர் மல்க அவர்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை தான் அதிர்ச்சியோடு அந்த அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய உடல் சற்று முன்புதான் அந்த வள்ளுவர் கோட்டம் அருகே உள்ள அவருடைய இல்லத்திற்கு வரப்பட்டது. நடிகை சாந்தனு, நடிகர் ராதிகா மற்றும் பார்த்திபன், சேகர், சுகாசினி, லிவிங்ஸ்டன், பாண்டியராஜன் உள்ளிட்டோர் அங்கு கண்ணீர் மல்க அவரது உடலை பார்த்து கதறி அழுத அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது திரையுலகைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களும் பாக்கியராஜுக்கு அந்த இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 70களிலும் மற்றும் 80கள் 90களில் தமிழ் திரையுலகில் ஒரு மிக பெரும் ஆளுமையாக மற்றும் பல வெள்ளி விழா படங்கள், வெற்றி படங்களை, சாமானிய மக்களின் மற்றும் பெண்களின் பிரச்சனைகள், கதைகளை திரைமொழியில் அழகாக அதை வடிவமைத்து வெற்றிகரமாக அந்த திரைப்படங்களை வெற்றி பெற செய்வதில் மிக முக்கிய பங்கு வைத்தவர். பாரதி ராஜாவுடன் உதவி இயக்குநராக அவர் 16 வயதினிலே கிழக்காய் போகும் ரயில் மற்றும் சிகப்பு ரோஜாக்கள் ஆகிய திரைப்படங்களில் பணியாற்றிய பின்னர் அவரை கதாநாயகனாகவும் பாரதி ராஜா புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் அவர் அறிமுகப்படுத்தினார். அவருடைய 10 மிக முக்கியமான திரைப்படங்களை பார்த்தோம் என்றால் அவருடைய முதல் திரைப்படமான அந்த சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தில் அந்த கால இளைஞர்களின் வாழ்க்கை மற்றும் வேலையில்லா திண்டாட்டம், பசி, கொடுமை மற்றும் காதல் உள்ளிட்டவற்றில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையும் மிகுந்த தத்ரூபமாக அந்த சுவரில்லாத சித்திரங்களின் மூலமாக ஒரு இளைஞர்களின் அந்த கனவு மற்றும் அவருடைய பிரச்சனைகளை மிக அருமையாக திரைமொழியில் அவர் வெளிப்படுத்தி இருந்தது. ஒட்டுமொத்த திரையுலகையும் திருப்பி பார்க்க வைத்த முதல் படம் அவரது சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம். மற்றொரு திரைப்படம் பாக்கியராஜ், ஊர்வசி மற்றும் கிராமப்புற பின்னணியில் அமைந்த அந்த
முந்தானை முடிச்சு திரைப்படம். கை குழந்தையுடன் இருக்கும் ஒரு பள்ளி ஆசிரியரை அந்த கிராமத்து பெண் காதலித்து எவ்வாறு திருமணம் செய்கிறார், அதற்காக அவர் சொல்லும் பொய்கள் மற்றும் இளையராஜாவின் பாடல்கள் ஆகியவற்றால் முந்தானை முடிச்சு திரைப்படம் பாக்கியராஜ் என்றாலே முந்தானை முடிச்சு என்று ஞாபகம் வரக்கூடிய அளவுக்கு மிகுந்த ஒரு வரவேற்பையும் வெற்றியையும் பெற்றது. அதற்காக அந்த பாலக்காட்டு மாதவன் என்ற கேரக்டரில் அவர் நடித்த அந்த 7 நாட்கள் திரைப்படமும், அந்த திரைப்படத்தில் அவர் கிளைமாக்ஸ் காட்சியில் என் காதலி உனக்கு மனைவியாக முடியாது, ஆனால் மனைவி ஆகலாம், ஆனால் உங்கள் மனைவி எனது காதலியாக முடியாது என்ற அந்த கிளைமாக்ஸ் காட்சியே இந்த தாலி சென்டிமெண்ட் மூலமாக அந்த 7 நாட்கள் திரைப்படத்தை பாலக்காட்டு மாதவனாக நடித்து அவர் மிகுந்த ஒரு புதிய கருத்தை வைத்து அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலும் அந்த மலையாளம் கலந்த தமிழில் பேசி அவர் நடித்த அந்த பாலக்காட்டு மாதவன் கேரக்டர் பல ஆண்டுகள் என்றென்றும் மக்கள் மனதில் நினைவில் நிற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அவருடைய மற்றொரு திரைப்படமான இப்போது திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த இரங்கல் செய்தியை நாம் இப்போது பார்க்கலாம். பாக்கியராஜின் திரையுலக ஆசான் பாரதி ராஜா மறைந்த சில வாரங்களிலேயே அவரது மாணவனையும் இழந்து விட்டது தமிழ் திரையுலகம் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இந்திய சினிமாவில் முடிசூடாத ஒரு திரைக்கதை மன்னராக, அனைவரையும் யதார்த்த நாயகனாக பார்த்த, சிக்கலான சூழ்நிலையும் சிறிய வசனத்தில் காட்சிப்படுத்திவிடும் அந்த ஆற்றல் பெற்ற எழுத்தாளராக, அனைவரின் மனதையும் கவர்ந்த அசாத்திய இயக்குநராக வலம் வந்தவர் பாக்கியராஜ் என்று அவர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். அவரை போலவே பல இயக்குநர்களையும் வளர்த்தெடுத்த பெருமைக்கு உரியவர் பாக்கியராஜ் என்றும் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த இரங்கல் செய்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்புதான் பாக்கியராஜ் திரையுலகில் 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்ததற்கான விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சராக மட்டுமின்றி அவரது ரசிகனாகவும் அந்த விழாவில் பேசியிருந்தேன். இன்னும் அந்த நினைவுகள் எனக்கு பசுமையாக நினைவில் இருக்கின்றன என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். திரைத்துறையில் இன்னும் பல ஆண்டுகள் பங்களிக்கும் வாய்ப்பையும் ஆற்றலையும் பெற்றிருந்த அவர் தமது வாழ்வை நிறைவு செய்து கொண்டது பேர் இழப்பு என்றும், அவரை இழந்து தப்பிக்கக்கூடிய பூர்ணிமா பாக்கியராஜ் மற்றும் அவரது மகன் சாந்தானு, சரண்யா உள்ளிட்டோருக்கும் திரைத்துறை நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துவிட்டு, இப்போது நான் பார்த்திருக்கக்கூடிய காட்சி அந்த பாக்கியராஜின் அந்த பொன்விழா ஆண்டில் திமுக தலைவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோ காட்சிகளை இப்போது நாம் பார்க்கலாம். அப்பொழுது எனக்கு உதயன் பிறந்திருந்தான். இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அப்பொழுது என்னுடைய கை குழந்தையாக இருந்தான். அதனால் எங்கேயாவது சென்றால் அழைத்து கொண்டு சென்றால் அழுது கொண்டிருப்பான். அதற்காக குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய வெற்றி தியேட்டருக்கு, தேவி தியேட்டருக்கு சென்று பாக்ஸில் உட்கார்ந்து பார்ப்பது. அவருடைய படங்கள் ஒவ்வொன்றையும் நான் பார்ப்பது, ஒரு படமும் கூட மிஸ் பண்ணது கிடையாது. நம்முடைய மனசை தொடக்கூடிய அளவிற்கு வெற்றி படங்களாக குவித்து திரைக்கதை வசனகர்த்தாவாக, ஒரு கதாசிரியராக, இயக்குநராக, நடிகராக, ஏன் இடையில ஒரு அரசியல்வாதியாக, ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கதைக்காக பாக்கியராஜா, பாக்கியராஜுக்காக கதையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வெற்றி நாயகனாக வலம் வந்தவர் நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஆசான் மறைந்த சில வாரங்களிலேயே அவரது மாணவரையும் இழந்துவிட்டது இந்த தமிழ் திரை உலகம்.
என தனது இரங்கல் பதிவில் தெரிவித்திருக்கிறார். இந்திய சினிமாவில் முடிசூடாத திரைக்கதை மன்னராக அனைவரையும் ஈர்த்த யதார்த்த நாயகன் பாக்யராஜ் என்றும், சிக்கலான சூழலையும் சிறிய வசனத்தில் கடத்திவிடும் ஆற்றல் பெற்ற எழுத்தாளர் பாக்யராஜ் எனவும் புகழாரம் சூட்டியிருக்கிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற அசாத்திய இயக்குனராக வலம் வந்தவர் பாக்யராஜ் என்றும் அவர் தனது இரங்கல் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தன்னை போலவே மேலும் பலரை இயக்குனர்களாக வளர்த்தெடுத்த பெருமைக்குரியவர் பாக்யராஜ் என்றும் தனது இரங்கல் பதிவில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இன்று காலை நடைபயிற்சி மேற்கொண்டு வந்த பிறகு மாரடைப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இயக்குனர் பாக்யராஜ் மாரடைப்பால் இன்று காலை காலமாகியிருக்கிறார். அவரது வயது 73. தமிழ் திரை உலகில் பன்முக ஆளுமையாக திகழ்ந்தவர் இயக்குனர் பாக்யராஜ். அவர் பெண்களை மையமாக வைத்து பல திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். குறிப்பாக அவரது அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, சின்ன வீடு போன்ற பல வெற்றி படங்கள் இன்றளவும் தமிழ் சினிமாவின் ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய படங்களில் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட தமிழ் சினிமாவின் சிறந்த ஆளுமையாக திகழ்ந்தவர் இயக்குனர் பாக்யராஜா. அவருக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்கிறார். எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற அசாத்திய இயக்குனராக வலம் வந்தவர் பாக்யராஜ் என்றும் அந்த இரங்கல் பதிவில் கூறியிருக்கிறார். தன்னை போலவே மேலும் பலரை இயக்குனர்களாக வளர்த்தெடுத்த பெருமைக்குரியவர் பாக்யராஜ் என்றும் அவர் தனது இரங்கல் பதிவில் புகழாரம் சூட்டியுள்ளார். இயக்குனராக மட்டுமல்லாமல் நடிகராகவும் சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் திகழ்ந்தவர் பாக்யராஜ். டாடா, சம்திங் சம்திங், உத்தமபுத்திரன், வாகை சூடவா என்று பல படங்களிலும் நடித்துள்ளார். அவரது படங்களில் அவரது எழுத்தாகட்டும், திரைக்கதையாகட்டும், வசனமாகட்டும் இன்றளவில் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறது. சிறந்த கதையாசிரியராக திகழ்ந்தவர் இயக்குனர் பாக்யராஜா. தமிழ் மட்டுமின்றி ஹிந்தியிலும் அவர் படங்களை இயக்கியிருக்கிறார். ஆக்ரி ராஸ்தா, மிஸ்டர் பிச்சாரா போன்ற ஹிந்தி படங்களிலும் அவர் தனது திறமையை காட்டியிருக்கிறார். அதில் குறிப்பாக ஆக்ரி ராஸ்தா படத்தில் அவர் இயக்கிய அந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும், அவர் அமிதாப் பச்சனை வைத்து எடுத்த அந்த ஆக்ரி ராஸ்தா திரைப்படமாக இருக்கட்டும், இன்றளவும் அமிதாப் பச்சனின் சிறந்த 10 திரைப்படங்களில் ஆக்ரி ராஸ்தா திரைப்படமும் ஒன்றாகவே கருதப்படுகிறது. இதை அமிதாப் பச்சனும் பல விழாக்களில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மத்திய மாநில அரசுகள் விருதை வாங்கியிருக்கிறார். பிலிம்பேர் விருதுகளையும் மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் வாங்கியுள்ளார்.